அந்தர்யாமி பெருமாளுடைய மகிமையை விளக்கக்கூடிய சம்பவம் இது. இது உண்மை சம்பவம். வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் இது சொல்லப்பட்டிருக்கு. சந்தேகம் இருந்தால் கேட்டு பாருங்கோ. ஆனால் அந்த மாதிரி எத்தனை பேர் அந்தர்யாமி பெருமாளை மதிக்கிறீங்க? எத்தனை பேர் அவங்ககிட்ட சம்பாஷிக்கிறீங்க, உரையாடுறீங்க? இந்த அந்தர்யாமி பெருமாள்கிட்ட ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு நீங்கள் குளிக்க வேண்டாம், ஆச்சாரம் தேவையில்லை, அனுஷ்டானம் தேவையில்லை, தீட்டா கூட இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் அந்தர்யாமியை தியானிக்கலாம். ஏன்னா அந்த அழுக்கு உடம்புல அவன் என்றைக்கும் கூடவே இருக்கிறான்ல. குளித்த பிறகு தான் அவன் வந்து வரானா? அழுக்காக இருக்கிற போது இந்த ஹார்ட்டை விட்டு வெளியேறிட்டு குளித்த உடனே உள்ளே வந்து உட்காடுறானா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உங்களை விட்டு அவன் போகிறதில்ல. அப்போது இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு நீங்கள் கேதார்நாத் போக வேண்டியதில்லை, பத்ரிநாத் போக வேண்டியதில்லை, இங்கேயே இருக்கான். செலவில்லை, ரயில் செலவில்லை, பிளேன் செலவில்லை, கப்பல் செலவில்லை. இதுக்காக வேலைகளை ஒதுக்கி வைக்க வேண்டியதில்லை. டெய்லி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவனோடு உரையாடுங்கள். உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்கள். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் ஏன் பார்க்குறேன், ஆனால் முடியலை. அந்த நேரத்தில் அந்த வேகம் வரும்போது அப்படி பேய் பிடிச்ச மாதிரி ஆகிடுறேன். கோபப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வேலைக்காரனை ஓங்கி அரைஞ்சி விட்டேன், கொதிக்கிற காப்பி அவன் தலையில் ஊற்றி விட்டேன். தப்பு தான், எனக்கு தெரியுது. என்னால் நடக்க முடியலையே, எனக்கு கொஞ்சம் சாந்த பணத்தை கூட. இப்படி அந்யோன்யமாக அந்தரங்கமாக நீங்கள் மன்றாடினால் அவன் உங்கள் பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கிறான், உங்கள் குணங்களை மாற்றுகிறான், உங்கள் தோஷங்களை ஜாதகங்களிலிருந்து நீக்குகிறான். மோட்சமே கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கஷ்டத்தை மாற்ற மாட்டானே. அப்போ இது வந்து ஒரு பெரிய சாஸ்திர ரகசியம். இதுக்கு தேசகால நியமம் இல்லை. எந்த நேரத்துலையும் அவனோட பேசலாம், எந்த இடத்துலையும். நீங்கள் லேபரட்டரியில் உட்காந்துட்டு கூட அவங்க கூட பேசலாம். ஐயோ மலைச்சிக்கலாக இருக்கியா, வரமாட்டேங்கிறியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா, ஒரு காற்றை உருவாக்க, வெளியே தள்ளு, கேட்கலாம். அதுக்கு ஒன்றும் தண்டிக்க மாட்டான். எங்கே வேணாலும் கேட்கலாம். அவனோட பேசுகிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. மனசுக்குள்ளே தானே பேச போகிறீங்க. நீங்கள் என்ன சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லியா பேச போகிறீங்க? மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், அவ்வளோதான். இவன் பல ஜென்மங்களாக உங்கள் மீது உள்ள அன்பினாலே உங்களை தொடர்ந்து வருகிறான். நீங்கள் கழுதையாக பிறந்தபோது, பேயாக பிறந்தபோது, பணக்காரனாக இருந்தபோது, ஏழையாக இருந்தபோது, ராஜாவாக இருந்தபோது, கொள்ளைக்காரனாக இருந்தபோது, பிச்சைக்காரனாக இருந்தபோது, அப்பெல்லாம் உங்களுக்குள்ள அவன் அந்தர்யாமியாக இருந்தான். அவனோடு நீங்கள் பேசவில்லை, ஆனால் அவன் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் நீங்கள் காது கொடுத்து கேட்பதில்லை.